வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சோதனைகளை கடக்க உதவும் சோமசுந்தர விநாயக பெருமானின் கதையைத்தான் பார்க்க போகின்றோம். நெல்லை மாநகரில் தாமிரபரணி நதி ஓடும் அழகான பகுதிகளில் ஒன்று அருகன்குளம். இந்த ஊரில் ஜடாயு மோட்சம் கொடுத்த ஜடாயுத்துறை மண்டபத்தின் அருகே அமைந்துள்ள திருத்தலம்தான் சோமசுந்தர விநாயக பெருமானின் திருத்தலம். இயற்கையோடு அமையப்பெற்ற இந்த திருத்தலத்தில் ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார் சோமசுந்தர விநாயகர். நெல்லை டவுனில் உள்ள ஒரு விநாயகர் சிலை இயற்கை சீற்றத்தால் சேதப்படவே அதனை கோயிலில் வைத்து வழிபடக்கூடாது என்பதற்காக அந்த பகுதி மக்கள் அந்த சிலையை மாட்டு வண்டியில் எடுத்து வந்து அருகன்குளம் பகுதியிலுள்ள தாமிரபரணி ஆற்றின் கசத்திற்குள், அதாவது ஆழமான பகுதிக்குள் போட்டுவிட்டு சென்றனர். நாட்கள் நகர்ந்த நிலையில் அந்த ஆற்றின் கரையின் இருக்கும் பிண்டராமர் கோயிலுக்கு வழக்கமாக அதிகாலையில் நீராடிவிட்டு தரிசனம் செய்ய வரும் சோமசுந்தர சிவாச்சாரியார் கனவில் சென்று விநாயகப் பெருமான், சோமசுந்தரம், நான் ஆற்றுக்குள்ளேதான் இருக்கேன். என்னை எடுத்து வெளியே கொண்டு வந்து ஆற்றங்கரையில் வைத்து என்னை பூஜை செய்து வா. உன்னையும் என்னை பூஜிக்கும் யாவரையும் நல்ல முறையில் காப்பேன் என்று கூறினார். சோமசுந்தரர் ஊருக்கு சென்று மக்களை திரட்டி கொண்டு வந்து ஆற்றங்கரைக்கு வந்தார். இவர்கள் அனைவரும் ஆற்றுக்குள் இறங்க விநாயகர் சிலையானது இருக்குமிடத்தின் சூழலை காண்பித்து கொடுத்தது. அதனை எடுத்து உடனேயே சோமசுந்தரர் ஆற்றங்கரையில் ஒரு அரச மரத்தடியில் அந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்தார். சோமசுந்தரர் கையினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் இந்த விநாயகர் இன்று சோமசுந்தர விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். போக்குவரத்து அதிகமாக இல்லாத காலகட்டத்தில் ஆற்றை கடந்துதான் பாளையங்கோட்டைக்கு செல்ல வேண்டும். அருகன்குளத்தைச் சேர்ந்த ஒருவர் பாளையங்கோட்டையிலிருந்து அருகன்குளம் வரும்போது அவர் கையில் நிறைய பணம் இருந்தது. அதனை கண்ட திருடர்கள் அவரை கொன்றுவிட்டு அந்த பணத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தனர். கயவர்கள் விரட்ட மனம் பதறிய அந்த நபர் ஆற்றில் இறங்கினார். ஆற்றுக்குள் இறங்கியவுடன் அவர் கண்களில் தென்பட்டார் சோமசுந்தர விநாயகர். 5 கரத்தோனே, என்னை ஆட்கொள்ளப்பா, காப்பாற்றப்பா என்று அபயக்குரல் கொடுத்தார். கஜமுகநாதன் மத யானையின் ரூபம் கொண்டு அந்த திருடர்களை பயமுறுத்த திருடர்களோ அஞ்சி ஓடினர். ஆற்றின் படித்துறையிலிருந்து வெளியே வந்த அந்த நபர் தன் கையில் இருந்த பணத்தை விநாயகரின் முன் வைத்தார். உடனே அந்த வழியாக வந்த ஒரு சிறுவன் அந்த நபரை நோக்கி, மழையில் நனைந்து கொண்டே இருக்கின்றேன், எனக்கு ஒரு கொட்டகையை போட்டு கொடுப்பாயாப்பா என்று கூறினான். சில நிமிடங்களில் அந்த சிறுவன் அந்த இடத்தை விட்டும் போய்விட்டான். சிறுவன் வடிவில் வந்தது சோமசுந்தர விநாயகர்தான் என்று உணர்ந்து கொண்ட அந்த நபர் விநாயக பெருமானுக்கு ஒரு கொட்டகையை போட்டு கொடுத்தார். இந்த கோயிலில் அதிகமாக நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் தாமிரபரணி அன்னை, அகத்திய முனிவர் ஆகியோரது சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். நெல்லை சந்திப்பில் இருந்தும் தாழையுத்து சங்கர் நகரில் இருந்தும் ஆட்டோ வசதிகள் உள்ளன. ஓகே மக்களே, சோதனைகளை கடக்க உதவும் சோமசுந்தர விநாயக பெருமானின் கதையை தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம். இதுவரை எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.